ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 31ஆம் பாகம். நான் உங்கள் லீலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சித்தார்த் சோஃபியாவை அவனிடமிருந்து முற்றிலுமாக விலக்கி வைத்திருந்தான். சோஃபியா அவனிடம் பேசுவதையும் நெருங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து கொண்டிருந்தான். முன்பு சோஃபியா ஆடிய அதே விளையாட்டை இப்போது சித்தார்த் விளையாடி கொண்டிருக்கிறான். ஆனால் அது சோஃபியா செய்ததை விட 2 மடங்காக இருந்தது. சோஃபியா அவனிடம் வெளிப்படுத்தியது கோபத்தை, ஆனால் சித்தார்த் அவளிடம் வெளிப்படுத்தி கொண்டிருப்பது அவனின் வெறுப்பை. ஒருவேளை சித்தார்த் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் அறிந்தால் அவளிடம் இவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருப்பானோ? சோஃபியா விடுமுறை முடிந்து கல்லூரி செல்ல தொடங்கினாள். காலையில் சித்தார்த்துடன் செல்வது, மாலையில் கிருஷ்ணனுடன் வீட்டிற்கு வருவது என அவளது நாட்கள் சென்று கொண்டிருந்தன. இப்படியே நாட்கள் நகர கிருஷ்ணன், லக்ஷ்மி, ஷாம் மூவரும் ஒரு குடும்ப திருமண விழாவிற்காக சித்தார்த் சோஃபியாவை தனியே விட்டு 2 நாட்கள் வெளியே சென்றனர். சோஃபியா சித்தார்த்துடன் காரில் காலை கல்லூரி சென்று கொண்டிருக்கும் போது, சீனியர். சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் வருவீங்களா, இல்லை நான் கேப் புக் பண்ணி போகட்டுமா? எனக்கு வேலை இருக்குது, நீயே புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடு. நான் நைட் வரவும் லேட் ஆகும். எத்தனை மணிக்கு வருவீங்க சார்? 11 o'clock மேலே ஆகிடும். இல்லை, அவ்வளோ நேரம் தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் வேணும்னா காலேஜ் முடிஞ்சதும் உங்கள் சைட் கிட்ட வரட்டுமா? எதுக்கு? நான் நிம்மதியாக இருக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது மட்டும்தான். அங்கேயும் வந்து என் நிம்மதியை கெடுக்கவா? ஒரு காலத்தில் தன் நண்பர்கள், குடும்பம் என அனைத்தையும் மறந்து சோஃபியாவுடன் இருப்பதை விரும்பி கொண்டிருந்தவன் இன்று அவளை முற்றிலுமாக தவிர்க்கிறான். வழக்கம் போல் அவனது கோபமான வார்த்தைகள் ஈட்டி போல் அவள் நெஞ்சை துளைத்தது. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன் கல்லூரி வந்ததும் இறங்கி அமைதியாக சென்று விட்டாள். போகும் அவளையே சித்தார்த் பார்த்து கொண்டிருந்தான். சோஃபியாவிற்கு வயிறு சற்று தெரிய ஆரம்பித்திருந்தது. மாலை வீட்டிற்கு வந்த சோஃபியா சித்தார்த் வரும் நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தாள். இதுதான் சான்ஸ், இன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை, எப்படியாவது அவரை கரெக்ட் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சிடணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாள். சொன்னது போல் இரவு 11 மணிக்கு வீட்டிற்கு வந்த சித்தார்த் வீட்டின் கேட் மற்றும் கதவை சாத்திவிட்டு சாப்பிட்டு முடித்து தூங்க செல்லும் முன் சோஃபியா இருக்கும் அறை கதவை திறந்து பார்த்தான். அவள் அங்கு இல்லை. அவள் ஃபோன் நம்பருக்கு அழைத்து, எங்கடி இருக்க? சரி, மேலே நம்ம ரூமில் தான் இருக்கேன். அங்கே என்ன பண்ணுற நீ? இல்லை, வீட்டில் யாரும் இல்லை, கீழே தனியாக தூங்க பயமாக இருந்துச்சு, அதான். அவள் பேசிக்கொண்டே இருக்கும்போது மேலே சென்ற சித்தார்த் அறைக்கதவை திறந்து பார்த்தான். ஃபோனை கட் செய்துவிட்டு அவளிடம், அன்னைக்கு சொன்ன தனியாக வாழ பழகிட்டேன், தூங்க தெரியாதான்னு, இப்போ மட்டும் தனியாக தூங்க உனக்கு கஷ்டமாக இருக்கா? அவள் கூறிய வார்த்தைகள் அவனிடமிருந்து கேட்கும்போது வலித்தது. முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, ஆமாம், தனியாக தூங்க கஷ்டமாக தான் இருக்கு. அவளை கோப பார்வை பார்த்துவிட்டு பாத்ரூமுக்கு சென்று தன் உடைகளை மாற்றிவிட்டு சோஃபாவில் படுத்து கொண்டாள். அது சோஃபியா எதிர்பார்த்த ஒன்று என்பதால் அவனிடம் வாக்குவாதம் எதுவும் செய்யாமல் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு அவளும் படுத்து கொண்டாள். தூக்கத்திலிருந்து கண்விழித்த சித்தார்த் சோஃபியா சோஃபாவில் அவன் அருகே படுத்துக்கொண்டு அவன் அவளுக்கு கற்றுக் கொடுத்த இதழ் முத்தத்தை அவனுக்கு பிடித்தது போல் கொடுத்து கொண்டிருந்தாள். அவளை தன்னிடமிருந்து விலக்கியவன், ஏய், என்னடி பண்ற? சீனியர், ப்ளீஸ், சாரி, நான் அன்னைக்கு ஏதோ தெரியாம அந்த மாதிரி பேசிட்டேன். இப்போ நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன், நான் உங்களை கிஸ் பண்ணக்கூடாதா? எனக்கு உங்ககிட்ட இல்லாத உரிமையா? நீங்கள் மட்டும் அன்னைக்கு அர்ஜுனா வீட்டில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க. சோஃபியா, நான் பொறுமையாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. அப்போ நான் உன்னை லவ் பண்ணேன். உன் மேலே இருக்க லவ்வில் தான் நான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். ப்ளஸ் நான் அன்னைக்கு உன்னை தொடும்போது உனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போது உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. எந்த லவ்வும் இல்லை. அதனால இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காத, எனக்கு பிடிக்கல. சோஃபியா சற்றும் இந்த நிராகரிப்பை அவனிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. நொடி பொழுதில் என்ன கூறிவிட்டான், என் மேல் காதலும் இல்லை, உணர்வுகளும் இல்லை என்று. எனக்கு மிகவும் பிடித்த ஒருவன், எனது உலகமானவன், உயிரானவன்.
என் கணவன் காதலன் எனது காதலை நிராகரித்து விட்டான் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அவனிடமிருந்து விலகி அழுது கொண்டே எதுவும் பேசாமல் கீழே சென்று விட்டாள். சோஃபியா இப்போது உணர்கிறாளா காதலை முத்தத்திலும் காமத்திலும் வெளிப்படுத்த முடியும் என்பதை? அவள் அன்று சித்தார்த் காதலை தன் உடல் வழியாக வெளிப்படுத்திய போது பேசிய பேச்சு அவன் மனதை எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கும் என்பதை அவளால் உணர முடிந்ததா? அவன் இப்போது அவளை நிராகரித்த போது. அடுத்த நாள் காலை கல்லூரி கிளம்பி அவனுடன் சென்று கொண்டிருக்கும் போது அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக அவன் முகத்தை பார்க்க முடியாமல் பையில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து அதன் பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தாள். கல்லூரி வந்ததும் இறங்கி செல்ல இருந்தவளிடம், சோஃபியா என்று அழைத்து அவன் முகம் பார்க்காமல் குனிந்து கொண்டு, சொல்லுங்க சித், இன்னைக்கு ஈவினிங் என்று அவன் சொல்லி முடிக்கும் முன், நானே கேப் புக் பண்ணி ஈவினிங் வீட்டுக்கு போயிடுறேன். இன்னைக்கும் லேட்டாக தான் வருவேன். டோரை லாக் பண்ணிட்டு வீட்டில் இரு. அவன் முகம் பார்க்காமல் தலையை மட்டும் சரி என்பது போல் அசைத்துவிட்டு இறங்கி சென்று விட்டாள். இரவு வீட்டிற்கு சித்தார்த் தாமதமாக வராமல் 8 மணிக்கே வந்திருந்தான். என்ன சித், லேட்டாக வருவேன்னு சொன்னீங்க? வேலை முடிஞ்சிடுச்சு, வந்துட்டேன். ஏன் இப்போ நான் வந்ததால் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, சும்மா தான் கேட்டேன். இருவரும் அதற்கு மேல் எதுவும் பேசிக்கொள்ளாமல் இரவு உணவு சாப்பிட்டு முடித்துவிட்டு சோஃபியா தூங்க சென்று விட்டாள். சிறிது நேரம் கழித்து தண்ணீர் பிடிப்பதற்காக வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். சித்தார்த் ஹாலில் சோஃபாவில் படுத்து கொண்டிருப்பதை பார்த்து அவனிடம், என்னாச்சு சித், ஏன் இங்கே தூங்கிட்டு இருக்கீங்க? தேவையில்லாமல் யோசிக்காத, உனக்காக ஒன்றும் நான் இங்கே படுத்துட்டு இல்லை. மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்சதும் நான் மேலே போயிடுவேன். இல்லை, மேலே ரூம்லேயும் டிவி இருக்குது, அங்கே கம்ஃபர்டபுளாக பெட்டில் படுத்துகிட்டே பார்க்கலாம்ல. நான் எங்கே பார்த்தா உனக்கு என்ன? இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை என்ற அவனின் அதே கோபமான வார்த்தைகள். சோஃபியா தண்ணீரை பிடித்து கொண்டு அறைக்கு சென்று மீண்டும் படுத்து கொண்டாள். 1 மணி நேரத்திற்கு பிறகு சித்தார்த் சோஃபியா அறைக்கதவை மெதுவாக திறந்து பார்க்க அவள் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்று கவனித்தபோது அவளின் கண்ணீரின் ஈரம் தலையணையில் தெரிந்தது. காலையில் அவளின் இறுக்கமான முகத்தை பார்த்தவனால் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் வீட்டிற்கு சீக்கிரம் கிளம்பி வந்துவிட்டான். அவள் தூங்கியிருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கதவை சாத்திவிட்டு வெளியே சோஃபாவில் படுத்து கொண்டான். 4 மாதங்களுக்கு பிறகு சோஃபியாவிற்கு சித்தார்த்தின் காதல் எட்டாத நிலவாக மாறிப்போனது. அவன் சொன்ன வார்த்தையில் அவனை நெருங்காமல் தூரத்திலிருந்து அவனை ரசித்து கொண்டிருந்தாள். தன் காதலை வாய்மொழியாக வெளிப்படுத்தும் போது அவனிடமிருந்து அவளுக்கு கிடைத்தது அவள் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் மட்டுமே. இருந்தாலும் ஓய்ந்து போகாமல் அவனை சுற்றி கொண்டிருந்தாள். நாளுக்கு நாள் சித்தார்த்தின் பேச்சால் அவனின் காதல் முகம் அவளுக்கு மறந்து போனது. அவனின் ஆசை வார்த்தைகளை கேட்க அவள் காதுகள் ஏங்கின. அவன் கோபத்துடன் கூடிய வெறுப்பான பார்வையும் மனதை வதைக்கும் வார்த்தைகளையும் தன் மனதுக்குள் அவள் திடப்படுத்தி கொண்டாள். இப்போது அவளுக்கு அது ஒரு பழகி போன விஷயமாகி போனது. சோஃபியா தனிமையில் தன் கணவனின் அருகாமைக்காக ஏங்கி தவித்து கொண்டிருந்தாள். கர்ப்ப காலத்தில் அவனின் அரவணைப்பு இல்லாமல் தவித்து போனாள். அவனிடம் சொல்ல வேண்டிய விஷயங்களை நிறைய சேகரித்து வைத்திருந்தாள். அவளுக்குள் ஏற்படும் தாய்மையின் உணர்வுகளை அவனிடம் சொல்லி மகிழ போகும் நாளுக்காக காத்து கொண்டிருந்தாள். சோஃபியா தன் இறுதி ஆண்டு கல்லூரி படிப்பின் தேர்விற்காக தயார் செய்து கொண்டிருந்தாள். இப்போது அவளுக்கு 8 மாதம் என்பதால் சிறு வேலைகள் செய்யும் போதும் நடக்கும் போதும் மூச்சு வாங்கி கொண்டிருந்தது. இடுப்பு வளைவில் கை வைத்து கொண்டு முன் வந்திருந்த வயிற்றை மறைக்க முடியாமல் அவள் நடந்து செல்வதை சித்தார்த் அவளுக்கு தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். அன்று மாலை சித்தார்த் ஷாமிடம் சென்று, ஷாம், இந்தா, இதை சோஃபியா கிட்ட கொடுத்துடு என்று அவன் பக்கத்தில் இருக்கும் அவள் முகம் பார்க்காமல் கூறினான். லக்ஷ்மி அவனிடம், என்னடா இருக்கு அதுல, நீயே கொடுக்க வேண்டியது தானே, அவன் எதுக்கு? அதுல ட்ரெஸ் இருக்குமா?
அவளோட ட்ரெஸ் எல்லாம் டைட் ஆயிடுச்சு, அதான் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய், இதை நீயே அவகிட்ட கொடுத்தா அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா. மா, இதை நான் அவளுக்காக பண்ணல, என் குழந்தை அவளுக்குள்ளே இருக்கு, என்னால் அவளுக்கு எந்த கஷ்டமும் இருக்க தேவையில்லை, அதான். ஷாம், கொடுத்துடு என்று அவனிடம் சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு சென்று விட்டான். பக்கத்தில் இருக்கும் சோஃபியா முகத்தை பார்க்க முடியாமல் லக்ஷ்மி மற்றும் ஷாம் தவித்து கொண்டிருந்தனர். ஆண்டி, பரவாயில்ல விடுங்க. ஷாம், நீ கொடு, எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு என்று சிரித்துக்கொண்டே அதை வாங்கி கொண்டாள். இரண்டு நாட்களுக்கு பிறகு மாலை வீட்டிற்கு சீக்கிரம் வந்த சித்தார்த் அருகில் போனில் சத்தமாக பேசிக்கொண்டிருப்பது கீழே வரை கேட்டது. ஷாம் தன் அம்மாவிடம், என்னாச்சுமா இவனுக்கு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கான்? நேரம் செல்ல செல்ல அவன் பேசிக்கொண்டிருக்கும் சத்தம் அதிகமாகிக் கொண்டிருந்ததை தவிர குறையவில்லை. 20 நிமிடம் கழித்து சித்தார்த் அறை கதவு தட்டும் சத்தம் கேட்டதும், ஷாம், அப்புறவா, கொஞ்சம் வேலையா இருக்கா என்று கதவை திறக்காமல் உள்ளிருந்து அமர்ந்து கொண்டே பதில் சொன்னான். மீண்டும் கதவு தட்டும் சத்தம் கேட்டதும், ஷாம், சொன்னா புரிஞ்சுக்கோ, இப்போ நான் வேற மைண்டில் இருக்கேன், கீழே போயிடு என்று முழு கோபத்தில் அவன் பதில் வந்தது. சித், நான் தான் என்று சோஃபியாவின் குரல் கேட்டதும் எழுந்து வந்து கதவை திறந்தான். அவள் தயங்கிக் கொண்டே வெளியில் நின்று கொண்டிருந்தாள். என்ன வேணும் சோஃபியா? அது நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம், ஃபேர்வெல் டே, சாரீ கட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்னோட சாரியெல்லாம் இங்கே இருக்கு, அதான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். அவளுக்கு பதில் எதுவும் கூறாமல் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டு லேப்டாப்பை பார்த்து மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தான். சோஃபியா புடவை எடுக்காமல் சித்தார்த் கோபத்தில் டேபிளில் தட்டி கொண்டிருப்பதும் கையால் தலைமுடியை கோதிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தாள். அவனை பார்க்கும்போது மிகுந்த பதற்றமாக இருப்பதை உணர்ந்தாள். மெல்ல அவனை நெருங்கி தன் கையால் அவன் தலைமுடியை வருடிவிட்டாள். சித்தார்த் கண்கள் மூடி அதை ஒரு வினாடி அனுபவித்தான். பின் தன்னிலை உணர்ந்தவன், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்லை, உங்களை பார்த்தா ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு, அதான். நான் வேணும்னா தலை பிடிச்சி விடவா? சோஃபியா, எனக்கு இருக்கிறது வேலை டென்ஷன் மட்டும்தான். நீ இந்த மாதிரி பேசி நான் நீ சொல்கிறத நம்பிட்டு இருந்து 10 நிமிஷத்தில் இப்போ நான் இருக்கிற டென்ஷனை விட எனக்கு 100 டைம்ஸ் அதிகமான டென்ஷன் உன்கிட்ட இருந்து கிடைக்கும். நீ இந்த மாதிரி பேசி உன்னை நம்பி நான் அனுபவிச்சது எல்லாமே போதும். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். அது உனக்கு பிடிக்கலையா? நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை பாரு. சாரி எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பு. அறையை சுற்றி முற்றி பார்த்தவள் அவனிடம், நான் உங்கள் கூட இருக்க எல்லா ஃபோட்டோஸும் ரிமூவ் பண்ணிட்டீங்க போல. ரூமில் நம்ம ஃபோட்டோ ஒன்று கூட இல்லை. ஏய், உனக்கு சொன்னால் புரியாதாடி. நீ எதுக்கு வந்த? பொறுமையாக பேசணும்னு நினச்சா விடமாட்டியா? சாரி தானே எடுக்க வந்த, எடுத்துகிட்டு போ. இது என்னோட ரூம், என் இஷ்டப்படி தான் இருக்கும். நீ யார் தேவையில்லாமல் என்னை கேள்வி கேட்டுட்ருக்க? அவள் மனதை வதைக்கும் அதே பதில். கலங்கிய கண்களை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு புடவையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்ப இருந்தவளின் கையை சித்தார்த் பிடித்து கொண்டான். என்னது இது? அது என்று சோஃபியா முழித்து கொண்டிருந்தாள். எதுக்கு இப்போ ஷர்ட் எடுத்துட்டு போற? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். என்ன உங்கள் பக்கத்துலேயே வரவிட மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு ஷர்ட் என்கிட்ட இருக்கட்டும். அவள் கையில் இருந்த சட்டையை வாங்கி கொண்டவன், நிறைய சினிமா பார்ப்பியா? தேவையில்லாமல் சீன் போடாமல் கிளம்புடி என்று அவள் கையை பிடித்து வெளியே இழுத்து சென்று கதவை சாத்திவிட்டான். சோஃபியா அவனை விட்டு பிரிந்திருந்த போது எத்தனையோ முறை அவள் புடவையை மேலே போர்த்தி கொண்டு தூங்கியிருக்கிறான். இப்போது அதையெல்லாம் சித்தார்த் மறந்துவிட்டான் போல. சோஃபியா அழுதபடியே கீழே சென்று தன் அறையில் எவ்வளவு நேரம் அழுதாள் என்று அவளுக்கே தெரியாமல் போனது. அழுது அழுது தரையிலேயே படுத்து தூங்கிவிட்டாள். குழந்தை பிறந்ததும் சித்தார்த் தன்னை முழுவதுமாக அவன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி விடுவான் என்பதை நினைத்து பயந்து கொண்டிருந்தாள். அவனின் ஒவ்வொரு செயலும் அவள் பயத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருந்தது. அடுத்த நாள் காலை அனைவரும் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஷாம் சோஃபியாவிடம்,
அண்ணி, உங்களோட லாஸ்ட் எக்ஸாம் ஜாலியாக இருக்கீங்களா என்று கேட்க சோஃபியா சிறு புன்னகை சிந்தினாள் அவனை பார்த்து. கிருஷ்ணன் அவளிடம், சோஃபி, இன்னைக்கு ஈவினிங் உன்னை பிக் பண்ண நான் வரமாட்டேன்டா. பரவாயில்ல அங்கிள், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த அங்கிள் கிட்ட இருந்து உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? எதுக்கு அங்கிள்? இல்லை, நீ படிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டன நாங்கள் எல்லாரும் பார்த்துருக்கோம். எப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு டிகிரி வாங்க போற என்று அவளை கேலி செய்ய சோஃபியா தன் இதழ் விரித்து சற்று அதிகமாக சிரித்தாள். நீங்களும் ஷாம் கூட சேர்ந்து என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? அனைவரும் சோஃபியாவிற்கு வாழ்த்து சொல்லி அவளை கல்லூரிக்கு அனுப்பினர். சித்தார்த் அங்கு பேசுவதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் அமைதியாக அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். இருவரும் பேசிக்கொள்ளாமல் காரில் அமைதியாக சென்று கொண்டிருந்தனர். கல்லூரி வாசலில் அவளை இறக்கி விடும்போது, சோஃபியா நில்லு என்று சொல்லி அவளை ஒரு முறை நன்கு கவனித்தான். ஃபேர்வெல் டே சாரி கட்டணும்னு சொன்ன, ஆனால் சுடியில போற. சோஃபியா அவனை பார்க்காமல், இல்லை சார், எனக்கு சாரி கட்ட பிடிக்கல என்று சொல்லி கார் கதவை திறந்து இறங்கி அமைதியாக சென்று விட்டாள். சோஃபியா மாலை பரீட்சை முடிந்ததும் அருண் மற்றும் சரண்யாவுடன் வெளியே நடந்து வந்தாள். சித்தார்த் அவளுக்காக வெளியே காத்து கொண்டிருந்தான். அவன் வருவான் என்று சற்றும் எதிர்பார்க்காதவள் அவனை பார்த்ததும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாள். மூவரும் சித்தார்த்தை நோக்கி நடந்து சென்றனர். சித்தார்த் அருண் மற்றும் சரண்யாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். அருண், இந்த கார்டை பிடி, இது உனக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் நம்பர். உன்னை பற்றி அவர்கிட்ட நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். ஃபர்தராக நீ என்ன படிக்கணும்னு கேளு, அவர் உன்னை அசிஸ்ட் பண்ணுவார். சரண்யா, நீ என்ன பண்ண போற? நான் இன்னொரு டிகிரி படிக்கலான்னு இருக்கேன்னா என்று அவர்களிடம் அவன் பொதுவான விஷயங்கள் பேசிவிட்டு சோஃபியாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அவன் தன்னை அழைக்க வந்திருந்த மகிழ்ச்சியில் சோஃபியா அவனிடம், சார், என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போறீங்களா என்று தயங்கி கொண்டே கேட்டாள். எனக்கு வேலை இருக்கு. டேடி மார்னிங் வரமாட்டேன்னு சொன்னதால தான் நான் பிக்கப் பண்ண வந்தேன். உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் வேலைக்கு போகணும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்க போகிறேன். இன்னைக்கு ஒரு நாள் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறீங்களா? அட்லீஸ்ட் உங்கள் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க. ஐஷு எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சித்தார்த் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவளை வேலை செய்யும் இடத்திற்கு அழைத்து சென்றான். சோஃபியா அங்கு அர்ஜுன், செல்வா, ஐஷுவிடம் பேசி கொண்டிருந்தாள். என்ன ஐஷு, நீங்கள் வந்ததும் பிரியா போயிட்டாங்களா? சோஃபியா, இது அவளுக்கு 3rd மந்த். அதான் அவளை வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன். பாப்பாவை அர்ஜுன் அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்க. அர்ஜுன் வீட்டில் தான் எல்லாரும் ஒன்றா இருக்கும் இப்போ. செல்வா அண்ணா, உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அண்ணியும் காட்ட மாட்டீங்களா? அச்சோ சோஃபியா, இது என்ன லவ் மேரேஜ் நினச்சிட்ருக்கியா? கம்ப்ளீட் அரேஞ்ச் மேரேஜ். அதுவும் இன்னும் ஃபோனில் கூட பேசல. என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் பேச அலோவ் பண்ணுவாங்களா அவங்க வீட்டில் என்று செல்வா சலித்து கொண்டே சொல்லி கொண்டிருந்தான். சற்று நேரம் அவர்களுடன் அப்படியே பேசி கொண்டிருந்தவள் ஐஷுவிடம் சென்று, ஐஷு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது இடுப்பு வலிக்குது. நான் கொஞ்சம் இங்கே நடந்துட்டு வரேன் என்று சொல்லி அவர்கள் மீட்டிங் ரூம் அறைக்கு சென்றாள். அவளால் மறக்க முடியாத இடம் அது. திருமணத்திற்கு பிறகு சித்தார்த் அவளை தன் ஆஃபீஸுக்கு அழைத்து வரும்போது அந்த மீட்டிங் ரூமில் அவளுடன் நிறைய சிலுமிஷங்கள் செய்திருக்கிறான். அவர்களின் முதல் முத்தம், அவனுடன் அந்த அறையில் திருமணத்திற்கு பிறகு நடந்த சிறு கூடல் என அனைத்தையும் நினைத்து கொண்டு அங்கே சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். சோஃபியா சென்று வெகு நேரமானதால் அவளை தேடி ஐஷு அங்கு வந்தாள். என்ன சோஃபியா, இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? அவளின் நினைவுகளில் மூழ்கியிருந்தவள் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் ஐஷுவிடம் அழத் தொடங்கினாள். சோஃபியா, என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுகுற? சித் மறுபடியும் திட்டுனானா? அவர் என்ன திட்டுனா கூட பரவாயில்ல ஐஷு, என் மேலே வெறுப்பை காட்டுறாரு. அதை தான் என்னால் தாங்கிக்க முடியல. நான் அவரை புரிஞ்சுக்காம பிரிஞ்சிருந்தப்போ, அவர் என் கூட பேச வந்தப்போ
நான் பொறுமையாக உட்காந்து கேட்டேன். ஆனால் என்னை அவர்கிட்ட சேர்க்கவே மாட்டேங்கிறாரு. என்னை பேசவே விட மாட்டேங்கிறாரு. நீங்கள் அவர் ஃப்ரெண்டு தானே? நீங்கள், அர்ஜுன் அண்ணா, செல்வா அண்ணா எல்லாரும் சொன்னால் கண்டிப்பாக அவர் கேட்பாரு. ப்ளீஸ் ஐஷு, உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். என்னை டெலிவரிக்கு அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்ப வேண்டான்னு அவர்கிட்ட சொல்கிறீங்களா? ப்ளீஸ் என்று கெஞ்சு கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவளை சமாதானம் செய்ய முடியாமல் ஐஷு முழித்து கொண்டிருந்தாள். சோஃபியா, என்ன நீ இப்படி அழுவுற? இந்த மாதிரி டைமில் நீ இவ்வளோ எமோஷ்னல் ஆகக்கூடாது. ப்ளீஸ் அழாத. நாங்கள் எல்லாரும் அவங்ககிட்ட இதை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கோன்னு நினைக்கிறியா? அவன் ஏதோ கோபத்தில் இந்த மாதிரி பேசுகிறான். கண்டிப்பாக உன்னை போக விட மாட்டான். அழாத சோஃபியா. அவள் அழுகை சத்தம் அதிகமாக கேட்டதால் பதற்றமாக அர்ஜுன், செல்வா, சித்தார்த் மூவரும் அங்கு வந்தனர். அர்ஜுன் வந்து ஆயிஷுவிடம், ஏய் என்னடி ஆச்சு? எதுக்கு இப்போ சோஃபியா இப்படி அழுதுட்டு இருக்கா? ஆயிஷு அவளை ஒரு கையில் அணைத்து கொண்டு அர்ஜுனை பார்த்து, எல்லாம் இவன் பண்ணுற வேலை, எப்படி மிரட்டி வச்சிருக்கான் பாரு. சித்தார்த் ஐஷுவிடம், நான் என்ன பண்ண ஐஷு? நீ டெலிவரிக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கல, அதை நினச்சி ரொம்ப அழுகுறா. ஏண்டா நீ அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்துற? ஐஷு, நீ என்ன பேசுகிற? நான் அவளை கஷ்டப்படுத்துகிறேனா? சோஃபியா, இங்கே பாருடி. என்ன, நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேனா? நீ தானே என் லைஃப்பில் வந்துட்டு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டுருக்க. செல்வா அவனிடம், மச்சான் அமைதியாரு, எதுவும் கோவத்தில் பேசாத என்று தடுக்க, சித்தார்த் தன் நண்பர்கள் முன்னிலையில் அவள் அழுது புழம்பியதில் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவளிடம், இங்கே பாருடி, நீ என்ன சொன்ன? அர்ஜுன், நீ சொல்லு மச்சான், இவ என்ன சொன்னா? குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு இவ தானே சொன்னா? இப்போ நான் அதை திரும்ப சொன்னா இவ எதுக்கு இவ்வளோ சீன் போட்டு பிரச்சனை பண்ணுறா? நீ தானடி சொல்லிட்டு வந்த, இப்போ என்ன போக மாட்டேன்னு நடிச்சிட்டு இருக்க? எப்போ வந்தது இந்த குழந்தை மேலே பாசம்? கன்சீவாக இருக்குன்னு தெரிஞ்சதுமே என்ன பண்ண போனேன்? இப்போ இது என்ன புது பாசம்? சாரி சித், அது நான் கோபத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன். ஆனால் நான் தான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே என்று அழுது கொண்டே அவள் கூற, ஆமாண்டி, நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு கோவப்படுவ, திடீர்னு சந்தோஷப்படுவ, திடீர்னு அழுவ. உன்னை பற்றி இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணியிருக்க மாட்டேன் சோஃபியா. அன்னைக்கு கோவத்தில் சொன்னேன், ஆனால் இப்போ நிதானமாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. என்னோடய லைஃபோட பிக்கெஸ்ட் மிஸ்டேக் உன்னை லவ் பண்ணது தான். அன்றைக்கி நீங்கள் வந்து கீழே அழுதுட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ நான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் நான் இப்போது நல்லாவாது இருந்திருப்பேன். உன்னை என் உலகமாக உயிராக நினச்சிருக்கக்கூடாது. உன்னை லவ் பண்ணது பெரிய தப்புடி. அதை விட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. என்னை புரிஞ்சுக்காம நீ விட்டுட்டு போனதும் அப்படியே விட்டு இருக்கணும். திரும்ப உன்னை தேடி வந்து இப்போ என் உயிரை உன்னை சுமக்க வைக்கிறேன் பாரு. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீ போயிடு சோஃபியா, இனிமேல் நீ எனக்கு வேண்டாம். எனக்கு போதும். உன் லவ் வேண்டாம், நீ வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாண்டி. என்னை நிம்மதியாக இருக்க விடு. உன்னால் என் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போச்சு. நான் இப்போ சொல்கிற சோஃபியா, என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் கூட இந்த அளவுக்கு எனக்கு வலியை தரல. நீ என்னை அந்த அளவுக்கு சாகடிக்கிறடி. இந்த மாதிரி அழுது சீன் போட வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன பேசிட்டு வந்தியோ அதை தானே உன்னை பண்ண சொல்கிறேன். இப்போ எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற? நான் இதுக்கப்புறம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா தயவு செஞ்சு என் லைஃப்பை விட்டு போயிடு என்று கோபத்தில் அவளிடம் தன் இத்தனை நாள் பேசாத வார்த்தைகளை பேசி அவளை ஒரே செய்து விட்டான். இன்னும் அவன் கோபத்தில் பேசப்போக செல்வா மற்றும் அர்ஜுன் அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே சென்றனர். அழுது கொண்டிருந்த சோஃபியா தான் கேட்ட வார்த்தைகளை நம்ப முடியாமல் மௌனமாக ஐஷுவின் மடியில் படுத்து கொண்டாள். சித்தார்த்தை கீழே அழைத்து வந்த அர்ஜுன் மற்றும் செல்வா அவனிடம், நீ எல்லாம் மனுஷனாடா? எதுக்கு அந்த பொண்ணை இப்படி கத்துற? அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இதுக்கப்புறம் எனக்கு சோஃபியா வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிற்காத. அவளே உன் கூட இருக்கணும்னு சொன்னாலும் நான் இருக்க விட போகிறதில்ல. கோவம் வந்தா என்ன பேசுகிற, என்ன பண்ணுற, இது எதுவுமே உனக்கு தெரியவே மாட்டேங்குது மச்சான். ஆனால் சித், நீ இப்போ பேசினது ரொம்ப தப்பு.
அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு சொல்றா. எத்தனை தடவை அதுக்காக உன்கிட்ட சாரி கேட்டா. ஆனா நீ இப்படி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறது நல்லதுக்கே இல்லை. கண்டிப்பா மச்சான், திரும்பவும் நீ அழுவ. அப்ப நான் மீதி பேசுறேன்டா என்று அர்ஜுன் அவனிடம் கத்திக் கொண்டிருந்தான். சோஃபியா தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு ஐஷுவிடம், நான் கிளம்பட்டுமா ஐஷு, எனக்கு தூக்கம் வருது என்று சொல்லி தன் பேக்கை எடுத்துக்கொண்டு கீழே சென்றாள். கீழே அர்ஜுன், செல்வா, சித்தார்த் மூவரும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். சோஃபியா அவர்களிடம் சென்று, அர்ஜுன் அண்ணா, செல்வா அண்ணா, நான் கிளம்புறேன். ஆண்டி ஃபோன் பண்ணாங்க, இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு கேட்டு. சித், உங்களால் இப்போ வர முடியுமா, இல்லை வேறு வேலை ஏதாவது இருக்கா? நான் கேப் புக் பண்ணி போகட்டுமா என்று நிதானமாக அவனிடம் பேசினாள். அவளிடம் எதுவும் பேசாமல் காரை அன்லாக் செய்து உள்ளே ஏறி அமர்ந்தான். சோஃபியா மற்றும் மூவரையும் பார்த்து புன்னகைத்து அங்கிருந்து கிளம்பினாள். காரில் அவனுடன் சென்று கொண்டிருக்கும் போது அவனிடம் பேசுவதற்கு முன் தண்ணீர் பாட்டிலை திறந்து குடித்துவிட்டு தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள். சித், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு என்ற தன் பார்வையை சாலையின் மீது இருந்து விளக்காமல் அவளுக்கு பதில் சொன்னான். நான் டெலிவரிக்கு அப்புறம் போயிடுறேன். சித்தார்த் காரின் வேகத்தை குறித்து அவளை திரும்பி பார்த்து, என்ன என்ன சொன்ன இப்போ? நான் டெலிவரி முடிஞ்சதும் உங்கள் வீட்டை விட்டு போயிடுறேன். ஆனால் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், என்னால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக முடியாது. அவங்க எல்லாம் வேண்டான்னு நான் அவங்கள வீட்டுக்கு விட்டுட்டு வந்து ஏற்கனவே பெரிய கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ திரும்பவும் அவங்கக்கிட்ட போயிட்டு அதை விட அதிகமாக கஷ்டம் கொடுக்க விரும்பல. நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சி அவங்க என்னை தேடி வராமல் இருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு நான் அவங்க முன்னாடி மறுபடியும் போய் நிற்க முடியாது. நான் எல்லா எக்ஸாமும் நல்லா பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டிகிரி வாங்கிடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால டெலிவரிக்கு அப்புறம் அர்ஜுனனா வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஜாப் பார்த்துட்டு ஹாஸ்டலுக்கு போயிடுறேன். அவள் பேச பேச வண்டியின் வேகம் குறைந்தது. அதைவிட சித்தார்த் முகத்தில் இருந்த கோபம், வெறுப்பு மாறி பதற்றம் வந்து ஒட்டி கொண்டது. இதுவரை போ என்று சொன்னவன் அவள் போக தயாரானதும் தடுமாற ஆரம்பித்தான். நீங்க இத்தனை நாள் பேசினது எல்லாமே கோபத்துலன்னு நினைச்சேன். நான் அந்த மாதிரி சொன்னதால நீங்க என் மேல வெறுப்பா இருக்கீங்கன்னு நினைச்சேன். கண்டிப்பா நம்ம டெலிவரிக்குள்ள இதெல்லாம் மாறிடும்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்ப பேசும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க லைஃப்ல நான் எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கேன்னு தெரியுது. என்னோட சந்தோஷம் மட்டும் போதும்னு நினைச்சிட்டு ஐஷு கிட்ட நீங்க தான் வேணும்னு சொல்லி அழுது பிரச்சனை பண்ணிட்டேன். நான் உங்க லைஃப்பை விட்டு போனாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு புரிஞ்சுக்காம போயிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அந்த மாதிரி நடந்துக்கிட்டது தப்பு தான். சாரி சார். இனிமேல் என்னால் உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னும் இருக்கிற இந்த 1.5 மாதம் நீங்கள் எப்படி இருக்க சொல்கிறீங்களோ அப்படி இருந்துட்டு நான் போயிடுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற எதையும் என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் பேசினது கூட எப்படியோ கடந்து வந்துட்டேன். ஆனால் இதில் இருந்து எப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நான் மூவ் ஆன் ஆயிடுறேன். இன்னும் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். நான் உங்களை தேடி வந்து என்னோட லவ்வை சொல்லி என்னை கல்யாணம் பண்ண சொல்லி உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன்னு நான் யோசித்து பார்க்காம போயிட்டேன். ரொம்ப சாரி சார். இப்போ நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசி உங்களை அடிக்கடி பார்த்து தொந்தரவு பண்ணுற எதுவும் பண்ண மாட்டேன். நான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கொடுத்த எல்லா கஷ்டத்துக்கும் சாரி சார். இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி வெளியே வர இருந்த தண்ணீரை குடித்து முழுங்கி கொண்டாள். சோஃபியா கார் சீட்டில் தலையை சாய்த்து கொண்டு கண்கள் மூடி தூங்க ஆரம்பித்தாள். சோஃபியா அவனிடம் பேசிய வார்த்தைகள் அவனுக்குள் 1000 ஊசி இதயத்தில் ஒரே நேரத்தில் குத்துவது போன்ற வலி தந்தது. சோஃபியா சித்தார்த் காதல் என்ன ஆகும்? தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now, Nila. Thanks for watching.